ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் அப்படியே இன்க்ரீடியண்ட் எல்லாமே சொல்லிக்கிட்டே வரேன். நான் சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போடணும். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளினா ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போட்டுக்கோங்க. அரை தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் நீளமாக இப்படி கட் பண்ணி போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். தண்ணி சேர்க்க வேண்டாம். லோ ஃப்ளேமாக வச்சு நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். கோவக்காய் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். உப்பு சேர்த்து நல்லா ஒரு கிளறி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு இப்படி மூடி வச்சுக்கணும். கோவக்காய் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து அப்படியே கிளறி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி எண்ணெயிலேயே வேக வச்சிங்கன்னா கசப்பே கொஞ்சம் கூட இருக்காது. கோவக்காய் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் பூ தூவி ஒரு கிண்டி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.